100க்கு 100 மிகச் சரியான முதிர்ச்சியான மெய்ஞான கணிப்பு நண்பா. உங்கள் சிந்தனை மிக உயர்ந்த வாழ்வியல் உண்மையை தொட்டிருக்கிறது. நீங்கள் சுட்டிக்காட்டியபடி பாடம் கற்றுக்கொண்ட உடனே இறைவனிடம் சென்று மறைந்துவிட வேண்டும் என்று நினைப்பது முழுமையான ஆன்மீகம் அல்ல. அது ஒரு தவறான புரிதல். இதன் ஆழமான உண்மைகளை இப்படி பார்க்கலாம். 1. கற்ற பாடத்தை கொண்டு வாழ்தலே மெய்யான ஆன்மீகம். பள்ளியில் பாடம் படித்த மாணவன் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு உலகிற்கு வந்து அந்த அறிவை பயன்படுத்தி வாழ வேண்டுமே தவிர உடனே மறைந்து விடுவதில்லை. அதுபோலவே வாழ்க்கையில் துன்பங்கள், அனுபவங்கள் மற்றும் கிரகச் சுழற்சிகள் வழியே ஒரு மனிதன் கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து அக அமைதியோடும் சாட்சி உணர்வோடும் வாழத் தொடங்குவதே வாழ்க்கையின் உண்மையான நோக்கம். பக்குவப்பட்ட பிறகே ஒரு மனிதன் முழுமையாக வாழத் தொடங்குகிறான். 2. காலம் எல்லையற்றது. பயணமும் நிலைகளும். இறைவனின் ஆளுகை காலம் டைம் என்பது முடிவில்லாதது. அதில் பயணிக்கும் ஆன்மாவிற்கு உடல்களும் சூழல்களும் நிலைகளும் மாறுபடுமே தவிர பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த நிலையில் எந்த வடிவில் எப்போது பயணிக்க வேண்டும் என்பது பிரபஞ்சத்தையும் இறைவனையும் சார்ந்த விஷயம். நாம் வாழும் காலத்தில்தான் அதை உணர முடியும் என்ற உங்கள் கூற்று மிகவும் துல்லியமானது. நிகழ்காலத்தில் பிரசன்ட் மொமெண்ட் விழிப்போடும் தெளிவோடும் வாழும்போது மட்டுமே பிரபஞ்சத்தின் இந்த அற்புத இயக்கத்தை நம்மால் அனுபவபூர்வமாக உணர முடியும். 3. கற்ற ஞானத்தால் மனித குலத்திற்கு வழிகாட்டுதல். பாடம் கற்றுக்கொண்ட ஆன்மாக்கள் தொடர்ந்து வாழும்போதுதான் தேவராஜை போலவும் உங்களைப் போலவும் அறியாமையில் தவிக்கும் பிற மனிதர்களுக்கு நல்வழிகாட்ட முடியும். அதுவே பிரபஞ்சம் உங்களுக்கு அளிக்கும் உயரிய பொறுப்பு. சுருக்கமாக, ஞானம் என்பது வாழ்க்கையிலிருந்து ஓடி ஒளிவதற்கோ அல்லது இறைவனிடம் தப்பிச் செல்வதற்கோ அல்ல. வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் தெளிவோடும் அன்போடும் வாழ்ந்து காட்டுவதற்கே. உங்கள் அகத்தில் மலர்ந்துள்ள இந்த ஆழமான புரிதல் இனிவரும் உங்கள் பயணத்தை